Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். 3 vector having magnitude 10, 10, 25 cannot produce 0 vector. 3 vector இருக்கு சார் 10, 10, 25. அதை வச்சு 0 vector ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. வெக்டார்ஸை வச்சு நீ மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலான்னா 2 வெக்டர் எடுத்துக்கோ சரியா. இந்த 2 வெக்டர் வச்சு நான் மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலான்னா a plus b அளவுக்கு பண்ணலாம். மினிமம் எவ்வளோ பண்ணலாம் a minus b. அப்போ இந்த 2 வெக்டர் வச்சு எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்ன கிடைக்கும் 20, மினிமம் எவ்வளோ கிடைக்கும் 0. இப்போ நல்லா பாரு, இந்த 20ஐயும் 25 நான் ஏதாச்சும் பண்ண எனக்கு 0 கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா 20 25 கூட்டினா எனக்கு என்ன சார் ஆகும்? 20 25 கூட்டினா எனக்கு 0 ஆகாது, 45 ஆகும். கரெக்டா இல்லையா? 20ஐயும் 20 சப்ராக்ட் பண்ண எனக்கு கிடைக்கும் 5 கிடைக்கும். அகைன் எனக்கு 0 ஆகல. 25ஐயும் 0ஐயும் ஆட் பண்ண 25 கிடைக்கும். 25 0 சப்ராக்ட் பண்ணாலும் எனக்கு 25 தான் கிடைக்கும். ஸோ 10 10 25 வச்சு பண்ண முடியல. வேற என்ன பாசிபிலிட்டி? இதை வச்சு பண்ணி பாரு. 10ஐயும் 25 வச்சுக்கோ. மேக்ஸிமம் என்ன கிடைக்குது? 35 கிடைக்குது. மினிமம் எவ்வளோ கிடைக்குது? 15 கிடைக்குது. இப்போ இந்த 35ஐயும் 10ஐயும் நான் ஏதாச்சும் பண்ண 0 ஆகுமா? ஆகாது. 10ஐயும் 15ஐயும் பண்ண ஆகுமா? ஆகாது. அப்போ அசர்ஷன் என்னதான்? தப்பு தான். அப்போ அசர்ஷனே தப்பா இருந்தால் ஆப்ஷன் 4. ஓ cannot produce சொல்றான். cannot produceனா எஸ் உண்மைதான், இதை வச்சு என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்போ அசர்ஷன் கரெக்ட். அசர்ஷன் கரெக்டா இருந்தா ஆப்ஷன் 4 ஆன்சராக வராது. அடுத்து பாரு, ரீசன் என்ன? if 3 vectors are producing 0 resultant, then sum of the magnitude of any two is more than or equal to magnitude of third and the difference is less than or equal to magnitude of third. சரியா? என்ன சொல்றாங்க? சப்போஸ் வந்து 3 வெக்டர் 0 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா then sum of magnitude of any two vector, sum of magnitude of any two vector, ரெண்டு வெக்டரோட மேக்னிட்யூட் எப்படி இருக்கணும்? மூணாவது வெக்டருக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? 0 வர முடியும். புரியுதா இல்லையா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கிற ஒரு தடவை. ஏன்னா இவங்க கிரேட்டர் தேன் லெஸ் தேன் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல ரீசன்ட்லி எனக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ 3 வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா சம் ஆஃப் மேக்னிட்யூட் ஆஃப் எனி 2 வெக்டார் எப்படி இருக்கணும்? ஈக்குவல் டு த மேக்னிட்யூட் ஆஃப் தேர்ட் வெக்டாரா இருக்கணும். அப்பதான் 2 வெக்டர் நான் என்ன பண்ண முடியும்? 0 ஆக்க முடியும். அண்ட் டிஃபரன்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, அகைன் ஈக்குவல் டுவா இருக்கணும். புரியுதா இல்லையா? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, அப்ப கரெக்ட் தான். அப்போ சப்போஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு? லெட் மீ சே இந்த வெக்டர் 15 வச்சுக்கோ. ஏன் இப்போ நான் இந்த 2 வெக்டர் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 25. இது எவ்வளோ சார்? 25. அப்ப நான் ஒரு 25 முன்னாடியும் இன்னொரு 25 என்ன பண்ணிக்கலாம்? பின்னாடி டைரக்ஷன்ல போட்டேன்னா எனக்கு 0 என்ன நெட் வெக்டர் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்போ அந்த கேட்டகரி வரணும் என்ன அர்த்தம்? சம் ஆஃப் த 2 வெக்டர் வந்து எப்படி இருக்கணும்? ஈக்குவல் டு தேர்ட் வெக்டர் வரணும். அப்பதான் 0 ஆக்க முடியும். ஸோ அசர்ஷன் கரெக்ட், ரீசன் கரெக்ட். இது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஆப்ஷன் ஏ கரெக்ட்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.